இப்போ நம்ம வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ரிலேஷன் வந்து போன ரிலேஷன் வந்துட்டு போனால் எல்லார் வீட்லேயுமே வேலை இருக்கும். நம்ம வெளியில் டூர் போயிட்டு வந்தால் அதனோட துணிகள், அதுக்கப்புறமா அதை நம்ம வேலை விட்டுட்டு போன வேலைகள்லாம் வந்து வீடு ரொம்ப கசகசன்னு ரொம்ப வேலையாக இருக்கும். அந்த வேலை வந்து ரொம்ப சுலபமாக முடிக்கணும்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் இப்போது துணி பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு, வீடெல்லாம் குப்பையாக இருக்குது. இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல துணிகளெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். நம்ம எப்போவுமே வீடு நீட் ஆகணும்னா முதல்ல துணிகள் எடுத்து வாஷ் பண்ணி, இல்லை துணிகளை ஓரமாக துவைக்கிற இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகள் ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு துணிகளெல்லாம் துவைச்சிட போகிறேன். துணியெல்லாம் துவைச்சாச்சு, ஒயிட் துணியெல்லாம். இப்போ இந்த வெள்ளை துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னா நான் வந்து ஆலாக துணி பவுட்ரு போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சுருவேன். அதோட கொஞ்சம் கல் உப்பு போட்டேன். கல் உப்பு போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு மறுநாள் நீங்கள் மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ எப்போனாலும் மறுநாள் நீங்கள் துவைச்சிங்கன்னா வெள்ளை துணிலாம் பளிச்சுன்னு இருக்கும். நான் துணியெல்லாம் முதல்ல துவைச்சி போட்டுக்கிட்டேன். கலர் துணிக்கு வந்து சாயம் போகாமல் இருக்கணும்னா அதுலேயும் கல் உப்பு போட்டு துணி அலசினா அந்த துணியில் வந்து இந்த மாதிரி துணிகள்லாம் சாயம் போகாது. கல் உப்பு போட்டு அலசி பாருங்கள், சாயம் போகாது. இவ்வளோ சோப்பு மீந்துருச்சு. இப்போ நான் அந்த சோப்பெல்லாம் மீந்த சோப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துணி ஊற வைப்பேன் பார்த்தீங்களா, அப்போ இந்த துணி பவுடர் இந்த சோப்பையும் போட்டு ஊற வச்சேன்னா நல்லா நுர வரும். சோப்பும் வேஸ்ட் ஆகாது, துணி அழுக்கும் நல்லா போகும். அவ்வளோ துவைச்சிட்டேன். இன்னும் இந்த துணி இருக்குது, இதெல்லாம் வந்து நான் மிஷினில் போட்டுருவேன். ஒயிட் துணி மட்டும் நான் எப்போவுமே நீங்கள்லாம் எல்லாருமே ஒயிட் துணியை வந்து மிஷினில் போடக்கூடாது. வெள்ளை துணிங்களை மட்டும் தனியாக நல்லா ஊற வச்சு உப்பு போட்டு உப்பு, துணி பவுட்ரு, ஆலா இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒயிட் துணியை துவைச்சிங்கன்னா அது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஊற வச்சு துவைக்கணும். இந்த சாதா துணிங்கள்லாம் காட்டன் துணி, நைட்டி, பெட்ஷீட்டு அந்த மாதிரி இன்ஸ்கர்ட் எல்லாம் இதெல்லாம் வந்து இன்னர்வேர்லாம் நான் வந்து மிஷினில் போட்டுருவேன். இது வந்து 5 நாள் துணி சேர்த்து வச்சது. அப்புறம் பேண்ட்டு இதெல்லாம் இருக்குது, இன்னும் டவல்லாம் இருக்குது. நாங்கள் டூர் போயிட்டு வந்தோம், திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் சஷ்டிக்கு. அந்த துணிகளும் இருக்குது. எல்லாம் சேர்த்து வச்சு மிஷினில் போட்டுறேன். இப்போ ஒரு செட்டு ஓடிட்டுருக்கு, இதையும் மிஷினில் போட்டுறேன். முதல்ல துணி வேலையை முடித்தாலுமே வீடு வந்து நீட்டாகிடும். எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நம்மளுக்கு அதிகமான வேலையை எப்படி சுலபமாக செய்யலாம், எந்த விதத்தில் சுலபமாக செய்தால் வீடு நீட்டாக க்ளீன் ஆகும் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ அங்கே வாஷிங் மிஷினில் துணி வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுருக்கேன். அது முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற துணிகள் எது மடித்து வைக்கிற துணிகளோ அதை வந்து மடித்து வச்சிடணும். அது ஆகிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வேலை சுலபமாக நடக்கும். இல்லை துணி துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து பெட்ரூம் துணியெல்லாம் மடித்து பெட்ஷீட்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு இன்னும் வாஷிங் மிஷினில் துணியை துவைச்சி முடிக்கலை. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹாலை நான் க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். முதல்ல இப்போ இந்த துணிகளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹாலில் தேவையில்லாத பொருள் எங்கெங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு ஹாலை க்ளீன் பண்ணலாம். அதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் துணி ஆகிடும். இப்படிமா பண்ணிங்கன்னா வேலை சுலபமாக இருக்கும். அடுத்த செட்டு மிஷினில் போட போகிறேன். இதையும் போட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. 2 இடத்துல போடக்கூடாது. இந்த மாதிரி மொத்தமாக கோர்த்து இந்த சின்ன பசங்கள்லாம் தொடாத மாதிரி தூரமாக எங்கன்னா மேலே வச்சிடணும். பின்னுங்களை மட்டும் சேஃப்டி பின் நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போடுறேன். இது வந்து சின்ன பசங்களாம் வந்து எடுத்துருவாங்க. இந்த கத்தி ஐட்டம், பின்னு, ஷார்ப் ஐட்டம்லாம் நம்ம கீழே வைக்கக்கூடாது. இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மேலே ஒரு இடமா வச்சு வைக்கிறேன். அது மாதிரி இந்த ஹேர் பின்லாம் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். சேஃப்டி பின்னு இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சா ஒரே இடமா இருக்கும். நெயில் கட்டர் எல்லாமே ஒரே இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு பொருள் தேட தேவையில்லை. ஆஃப்டர் தீபாவளி இப்போ வந்து நான் இந்த பலகாரம்லாம் வேறு நிறைய இருக்குது. முறுக்கு, ரிலேஷன் கொடுத்த பலகாரம்லாம் நிறைய இருக்குது. நான் செய்ததும் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மாதிரினா நமத்து போகாது, எறும்பு எதுவுமே இதில் கிட்ட வந்து எறும்பெல்லாம் வராது. அதனால் நம்ம வந்து எப்போவுமே செய்த பலகாரத்தை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சோன்னா நமக்கு அது சேஃப்டியாக இருக்கும், சாப்பிட்லாம். தீபாவளிக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது தீபாவளி க்ளீனிங். தீபாவளி முடிஞ்ச உடனே க்ளீன் பண்ணுறது ஆஃப்டர் தீபாவளி க்ளீனிங். எப்படினாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வீடு வந்து நல்லா சுத்தமாக நீட்டாக அழகாக இருக்கும். அதனால் எப்போயுமே சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். அது வந்து டீப் க்ளீனிங். தீபாவளிக்கு முன்னாடி ஒட்டடை அடித்து டஸ்ட்டெல்லாம் எடுத்து கண்ணாடி, ஜன்னல், இந்த கதவெல்லாம் கழுவுறது.
இது வந்து ஆஃப்டர் தீபாவளி வந்து எல்லா பொருளும் அப்படி அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து பட்டாசு வெடிக்க போயிருப்போம், வெளியில் ரவுண்ட்ஸ் போயிருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வீடெல்லாம் அப்படியே போட்டு போட்டு வெளியில் ஊருக்கோ கோயிலுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போவோம் பார்த்தீங்களா. அப்போ வீடு எப்படி இருக்கும், அப்படியே நீட்டாகவே இருக்காது. அப்படியே இருக்க வீட்டை நம்ம வந்து நீட் பண்ணுறது ஆஃப்டர் தீபாவளி க்ளீனிங். அதை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து சுலபமாக செய்கிறது எப்படின்றது தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். துணி வந்து வாஷிங் மிஷினில் துவைச்சி முடிச்சிருச்சு. இனிமேல் நான் வந்து அந்த துணிகளை காய போட்டு அதுக்குள்ளே இன்னொரு செட்டு துணிகளை போடுறதுக்குள்ளே மற்ற வேலைகளையும் முடிச்சிடுவேன். இப்போ வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணும்போது இப்போ நம்ம வீட்டில் அடிக்கடி தேடுற பொருள் என்னென்னா டிவி ரிமோட், சேஃப்டி பின், ஹேர் பின், கீ, இதெல்லாம் தான் நம்மளுக்கு அடிக்கடி வீட்டில் காணாமல் போயிடும். அதனால் எப்போவுமே கீயெல்லாம் மட்டும் ஒரே இடமா வைக்கணும். கீ, அதுக்கப்புறம் ஹேர் பின், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஹேர் பின் வந்து ஒரே இடமா வைக்கணும். அடுத்தது சேஃப்டி பின்னும் ஒரே இடமா வைக்கணும். அதெல்லாம் ஒரே இடமா வச்சிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி தேவையில்லை. அது மாதிரி ரிமோட்டும் நம்ம எப்போவுமே கண்ட இடத்துல வைக்காமல் இந்த ரிமோட்டுங்களை நம்ம எங்கே புழங்குறோமோ, சோஃபானா சோஃபா மேலே வச்சிடணும். அப்படி டிவி கிட்டேன்னா டிவி கிட்டே எங்கே புழங்குறோமோ அங்கே வச்சா நம்ம அடிக்கடி அதை தேட தேவையில்லை. அதனால் நான் எப்போவுமே அந்தந்த பொருளை கரெக்டாக அந்த இடத்துல வைப்பேன். அப்போது எந்த பொருளும் தேட தேவையில்லை. கரண்ட் பில்லெல்லாம் கூட ஒரு கவரில் போட்டு நம்ம எப்போவுமே ஒரு இடமா சேஃப்டியாக வச்சிடணும். குபேர கோயிலில் உருளி வாங்கினேன் இல்லைங்க, இது வந்து குபேர கோயிலில் உருளி வாங்கினேன். அது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பூ வாங்கிட்டு வாங்க. இந்த உருளி வச்சா கந்திஷ்டிலாம் வராதான். உருளி, இந்த உருளி மட்டும் தண்ணி ஊற்றி பூ வச்சு வடகிழக்கு பக்கம் வைக்கணுமாங்க. அப்போ தான் திஷ்டி வராதான், கந்திஷ்டிலாம் போயிடுமா. நல்லா அழகு கலர் இது. இவ்வளோ பாத்திரம் ஜிங்கில் கழுவ முடியாது, அதனால் எடுத்துட்டு வெளியில் போட்டு தான் கழுவ போகிறேன். கொஞ்சம் பாத்திரம்னா பரவாயில்ல, நிறைய பாத்திரம் இருக்குது, எல்லாம் ஜிங்கில் கழுவ முடியாது. வெளில போய் போட்டு கழுவ போகிறாங்க. பாத்திரத்தெல்லாம் எடுத்தாச்சு. இது ஜிங்கை அப்படி கையோடு கழுவி விட்டுணும், இருக்காது.